அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கரையான் உற்பத்தி மற்றும் மண்புழுக்களை தோண்டி எடுத்து வாத்து கோழி எல்லாத்துக்குமே வந்து தீவனமாக கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ அதை தான் This video is sponsored by BuyMote e-shopping. நீங்கள் ஆன்லைனில் க்ரோசரி ஐட்டம்ஸ் வாங்குறவங்களா? அப்போ கண்டிப்பாக BuyMote சூஸ் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். BuyMote மொபைல் அப்ளிகேஷன் இப்போ ப்ளே ஸ்டோர்லையும் ஆப் ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்குது. சீக்கிரம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஆஃபரையும் மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்குறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வாத்துங்களுக்கும் கோழிகளுக்கும் கரையானம் மற்றும் மண்புழு வந்து எந்த மாதிரி இடத்துலேருந்து நம்ம தேர்ந்தெடுத்து கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னாக்கா, சாதாரணமாக எல்லா இடத்துலையும் தோணுனா மண்புழுவும் வராது, கரையானும் வராது. ஆனால் இந்த மாதிரி மண் வந்து கொஞ்சம் உதிரியாக பொறுபொருன்னு இருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா பூச்சிகளும் இதே இடத்துல இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து அந்த பூரான், அந்த சின்ன சின்ன பூச்சிகள்லேருந்து எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நல்லா வந்து ஒரு ஓடு குவியல் வந்து இருக்குது. அதுக்கடியில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பூச்சிகள் வந்து உயிர் வாழ்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாகவே இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் மண் வந்து எவ்வளோ வந்து பொறுபொருன்னு வந்து உதிரியாக வருதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் மண் இந்த இடத்துல மட்டும் இப்படி இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்து மழை தண்ணி பெருசாக படலை, அதனால மண் வந்து இன்னும் இறுகாமல் இருக்குது, கொஞ்சம் லூஸாக இருக்குது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி லூஸாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மண்புழு வந்து ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கிட்ட சுற்றிட்டு இருக்கோம். ஸோ ப்ரீடிங் ஆகிறதுக்கு இந்த இடம் வந்து ஒரு நல்ல சூப்பரான இடமா இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மண்புழுவை எடுக்க போகிறோம், அது போக கரையானை வந்து நம்ம எடுக்க போகிறோம். இந்த இடத்துல வந்து ஏன் பொறுபொருன்னு இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இலைகள், அந்த பக்கத்தில் இருந்த கொடிக்கா மரத்தில் இருந்த இலை வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக ஒரு மண் படுக்கைக்கும் ஒரு லேயராக இருக்குது. ஒரு 4-5 லேயர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மண்ணையும் நம்ம வெட்டி இழுக்கும்போது பார்த்திங்களா எவ்வளோ பூச்சிகள் இருக்குது பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு சேஃபான, ஒரு ஈஸியாக ஹைட் ஆகக்கூடிய ஒரு சேஃபான பிளேஸு. ஸோ இந்த மாதிரி இடம் இருக்கும்போது மரத்தை கீழே நிழலில் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து எல்லா பூச்சிகளுமே வந்து இருக்கும். ஏன் பாம்புகள் கூட வரும். ஸோ நம்ம இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணுறதே இந்த பாம்புகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக தான். மற்றபடி தேள் அந்த மாதிரி பூச்சிகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ காமிச்ச இந்த பூச்சி வந்து ஒரு கரையானுடைய ராணி அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா ஒரு கரையான் கூட்டுக்கும் மேலே வந்து இந்த ராணி பூச்சி இருக்கும். எனக்கு என்னமோ இது கரையானோட ராணி அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன். இல்லை ஒரு வேளை மரத்துகளில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது புழுக்களா அப்படின்னு தெரியல. கொஞ்சம் நல்லா ஒத்து பார்த்தோம்னா எந்த இடத்துல நம்ம எடுத்தோமோ அந்த இடத்துல வந்து கரையான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். தேடி பார்த்தா கண்டிப்பாக அந்த இடத்துல கரையான் இருக்கும். அந்த இடத்துல கரையான் புத்து இருந்துச்சுன்னா பார்த்திங்களா இருக்குது, சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பெட்டியை வச்சு நம்ம எல்லா கரையானையும் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து சாக்கு, அட்டைப்பெட்டி அந்த மாதிரி போட்டு கவுத்தி வச்சோன்னு சொன்னால் கரையான் வந்து அதை ஏறிடும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம கரையான் வந்து பிடிச்சிக்கலாம். இந்த கரையான் பூச்சிகள் இருக்கு இல்லையா, இதை வந்து வாத்துங்களுக்கு கோழிகளுக்கெல்லாம் சூப்பராக பிடிக்கும். இது வரைக்கும் வான்கோழிகள் வந்து பெருசாக வந்து புழுக்களையும் பூச்சிகளையும் சாப்பிட்டு நான் பார்த்ததில்ல. ஆனால் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நானும் ரொம்ப இது போட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் சாப்பிடலை. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம கூண்டு முறையிலையும் அடைச்சி வச்சு வளர்க்குறதுனாலையோ என்னவோ தெரியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாத்து பாருங்களேன் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்து ஒரு விசில் சவுண்ட் கொடுத்து கூப்பிட்டோன்னு சொன்னால் அது பாட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ அழகாக சாப்பிடுது பாருங்களேன். சரி, இப்போ எதுக்கு இதை நான் கூப்பிட்றேன்னா, நம்ம ஒவ்வொரு வாட்டியும் புழுக்களையும் எடுத்து கொடுக்க முடியாது. இதுவே நம்மக்கிட்ட நாட்டுக்கோழியாக இருந்துச்சுன்னா நம்ம கலைக்கும் போது கூடவே அதுங்களும் சேர்ந்து கலைச்சி எல்லா பூச்சிகள் எல்லாத்தையுமே சாப்பிட்றோம். ஆனால் வந்து இந்த வாத்து வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மண்புழுவையும் இந்த கரையானுடைய பூச்சிகளை மட்டும்தான் சாப்பிடும். அதுவும் இந்த கரையானுடைய பெரிய புழுவை மட்டும்தான் சாப்பிடுமே தவிர்த்து சின்ன சின்ன கரையான்களை வந்து பறக்காது. வாத்துகள் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க வாத்து எல்லா வகையான பூச்சிகளையும் சாப்பிடுமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வாத்துக்கு வந்து கொஞ்சம் புரதசத்து வந்து கம்மியாக இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வாத்துகள் வந்து எல்லாமே வந்து விஷம் வச்சு பக்கத்தில் இருக்கவங்களால வந்து எல்லாமே உயிருக்கு போகிற நிலைமையில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 3 வாத்துக்கள் வந்து செத்து போயிடுச்சு. கடைசியாக நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த 2 பெண் வாத்துகள் தான் இருக்குது. ஸோ இந்த வாத்துகளை வச்சு தான் நம்ம வந்து எக் ப்ரொடக்ஷன் வந்து அடுத்து எடுக்க வேணும் அப்படிங்கிறதுனால இதுங்களை நம்ம வந்து நல்லாவே பார்த்துக்கணும். அதனால தான் வந்து நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து ஸ்டார்டர் க்ரோயர் வந்து மறுபடியும் போட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டு இருக்கோம். அது போக வந்து இப்போ ஃப்ரீ ரேஞ்சில் வந்து நம்ம வாத்துக்களை வந்து நம்ம வந்து விடுறது கிடையாது. இதுங்களுக்கு நம்ம அடைச்சி வச்சு தீவனம் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ போதுமான தீவன சத்துக்கள் வேணும் அப்படிங்கிறதுனால இந்த மண்புழுவை தோண்டி நான் பண்ணிகிட்ருக்கேன். வாத்துகள் வந்து தண்ணியில் நீந்துறதுக்கு தான் கால் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதனால வந்து மண்ணை போட்டு கலைக்க முடியாது. அதனால தான் வந்து நம்ம கலைச்சி கொடுக்குறோம் நம்ம. ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா வான்கோழியை வந்து பறக்க தெரியாது. நாட்டுக்கோழிங்களுக்கு சூப்பராக வந்து இந்த பூச்சிகளை வந்து பறக்குங்க. இங்கே பாருங்களேன், இந்த ஓடு எடுத்தோன்னு சொன்னால் இதில் வந்து இந்த கட்டெரும்போடைய புழுக்கள் வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள். சாரி, இது வந்து புழு மாதிரி தெரியல, இது ஏதோ வந்து முட்டை மாதிரி தெரியுது. இது புழுலேருந்து வருதா இல்லை முட்டையிலேருந்து வருதான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எனக்கு பார்க்குறதுக்கு முட்டை மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் ஜூம் பண்ணி பெரிய சைஸில் பார்த்தா டைனோசர் முட்டை மாதிரி இருக்கும் போல். அதுங்களும் பார்த்தீங்கன்னா அதோட தீனியா இல்லை முட்டையானு தெரியல, பேக் பண்ணி வச்சுருக்குங்க. அநேகமாக முட்டையாக இருக்க வாய்ப்பு இருக்குமான்றது எனக்கு தெரியல, தீனியா அப்படின்றதும் சரியாக தெரியல. இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு எல்லா கட்டடமும் ஓடிடுச்சு. இந்த வாத்துகளுக்கு நம்ம நல்லா கிளச்சி கொடுத்தோம்னு சொன்னால் மண்புழு சாப்பிடுது. அங்கே பாருங்கள் ஒரு பூரான் ஒன்று போகுது. அந்த பூரானை வந்து பார்த்திங்கனாக்கா அந்த வாத்து வந்து தொட மாட்டேங்குது. அதுக்கு தெரியுது எது நம்மளுக்கு வந்து அட்டாக் பண்ணோம், எது சாதுவாக இருக்கும் அதை சாப்பிடலான்னு. அந்த வாத்துங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது.
இந்த பக்கத்தில் இருக்க பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கரையான் புத்து அந்த மண்ணை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அட்டைப்பெட்டியெல்லாம் போட்டு கொஞ்சம் வந்து நம்ம கரையானை வந்து உற்பத்தி பண்ணி நமக்கு தேவையான ஒரு ஜில்னஸாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் கொண்டு போய் வச்சுட்டோம்னு சொன்னால் நல்லா வந்து அது ப்ரொடக்ஷன் ஆகும். இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து நாட்டு கோழிகள் கிடையாது, எதிர்காலத்துக்கு நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் வந்து நம்ம ஒவ்வொரு முறையிலையும் நம்ம வந்து இந்த கரையான் உற்பத்தி பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு முறையில் வந்து நம்மளை வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னு சொன்னால் அதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த க்ளீன் பண்ண மாதிரியும் ஆச்சு, அதே நேரத்தில் இந்த வாத்துக்கோழி குஞ்சுங்களுக்கும் வந்து பிறக்கி கொடுக்குற மாதிரியும் ஆகிடுச்சு. ஸோ இப்படி பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதுங்களாவே வந்து ஃப்ரீ ரேஞ்சில் எப்படி போய் இருக்கணும் அப்படின்றது நம்ம யாருக்காவது சேல்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுங்களுக்கே தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாத்து குஞ்சுங்களை கோழி குஞ்சுங்களை எல்லாம் நம்ம கைப்பழக்கமாக வந்து பழகி வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் நமக்கு வந்து அது வெளியில் போய் சாப்பிட்றது அந்த மாதிரி வந்து விஷம் வச்சு கொள்வது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவிர்க்கப்படும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கலான்றதுனால நான் வந்து கையில் தீவனம் கொடுத்து பழகி அதனால் கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்துக்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு கிடையாது, நீங்கள் ஃப்ரீ ரேஞ்சில் விடணும். அப்படி இல்லைனாக்கா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, யாராவது போகிறவங்க அதுக்கு ஏதாவது தீனி போட்டாங்கன்னா கையிலே மாட்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாய் வாத்து பார்த்தீங்கன்னா ஆகவே ஆகாது, ஈஸியாக வந்து பிடிச்சிட்டு ஓடி போயிடும். சரிங்களா? அடுத்து வர வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து கரையான் வந்து எப்படி உற்பத்தி பண்ணுறது அப்படின்றது, நான் எந்த மாதிரி மெத்தடில் வந்து கரையானை இப்போ பிடிச்சிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த பிடிச்ச கரையான்களை எந்த மாதிரி மெத்தடில் வந்து நான் வந்து உற்பத்தி பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து காமிச்சு தரேன். அது வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் டே 1லேருந்து டே 5 டே 7 வரைக்கும் நான் என்ன வந்து அதில் ஃபாலோ பண்ணுறேன், அதனால் எனக்கு கரையான் கிடச்சிதா இல்லையா அப்படிங்கிற ரிசல்ட்ஸையும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் உங்கள் கோழிங்களுக்கு வாத்துங்களுக்கு வந்து ஆல் இன் ஒன்னாக ஒரு ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா எந்த ஃபுட்டை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு க்ரோயர் மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக கொஞ்சம் எக்கனாமிக்கலாக ஃபுட்டு போட்டிங்கன்னா அது எந்த மாதிரி ஃபுட்டு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, நான் பின் பண்ணி வைக்கிறேன். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.